students, next chapter differential, chapter 8 differential and partial derivatives. So இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க first point வந்து பாத்தீங்க அப்படினாக்க linear approximation and differentials. So அதாவது linear approximation உடைய value வந்து நம்ம வந்து find பண்ண போறோம். So இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த linear approximation value find பண்றதுக்கு formula. So chapter 8 so இதுல linear approximation value find பண்றதுக்கு formula L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So இந்த x minus x naught அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்க determinant x அப்படின்றது அர்த்தம். Then அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதான் இதுக்குரிய ஃபார்முலா. The next absolute error க்கு வந்து ஃபார்முலா the next absolute error formula absolute error க்கு ஃபார்முலா வந்து actual value minus approximate value. Then next வந்து பாத்தீங்கன்னா percentage of error க்கு ஃபார்முலா actual value, அதாவது actual value அப்படினாக்க அந்த எரர்னுடைய actual value. So actual error minus approximation error by actual error. So இது into 100. So இது வந்து பாத்தீங்கன்னா relative error அப்படின்றப்போ so இந்த relative errorக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த percentage விட்டுட்டு எழுதணும்னாக்க அதான் வந்து relative error. So actual error minus approximate error by actual error. So இதான் இதுக்குரிய இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதை ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பெர்சன்டேஜ் இதை ஞாபகம் வச்சுனா பெர்சன்டேஜ் வந்து ஈஸி. அடுத்தது அப்சல்யூட் எரர், இது வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Let f of x is equal to cube root of x. Find the linear approximation at x is equal to 27. Use the linear approximation to approximate cube root of 27.2 அப்படின்றது ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா f of x அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. So first question, f of x is equal to cube root of x அப்படின்னு வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. Then next find the linear approximation, x னுடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. So x is equal to 27. x னுடைய வேல்யூ வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க 27. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாரி x is equal to 27 கிடையாது. So approximation, use the linear approximation to approximate value ல இருந்தா நம்ம சூஸ் பண்ணனும். அப்போ from cube root of 27.2 இதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினாக்க x naught இனுடைய வேல்யூ x naught is equal to 27. then x இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க
x இனுடைய வேல்யூ 27.2. அடுத்தது டிட்டர்மினன்ட் x இனுடைய வேல்யூ 0.2. சோ இதான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம அப்ராக்ஸிமேஷன் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா x பவர் 1/3 அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அடுத்தது f dash of x is equal to 1/3 into x power 1/3 minus 1. So f dash of x is equal to 1/3 into x power minus 2/3. x power minus 2/3 அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் பண்ணிரலாம். அடுத்தது இப்ப நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்க L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. சோ அப்ப அத கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் f of x naught வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ f of x naught இனுடைய வேல்யூ வந்து 27. அப்போ 27 equal to 27 power 1/3 equal to 3 power 3 whole power 1/3 equal to இந்த பவர்ல இருக்க 3 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து 3 கிடைக்கும். அப்போ f dash of x naught equal to f dash of x naught இனுடைய வேல்யூ 27 equal to 27 சரி f dash of வந்து 1/3 into 27 power minus 2/3 equal to 1/3 into 3 cube power minus 2/3 equal to இப்ப இந்த 3 க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சுனாக்க 1/3 இங்க பவர்ல 2 minus 2 வரதுனால into 1/3 squared ன்னு வரும். அப்போ 9. அப்போ equal to so f dash of x naught is equal to 1/27. 1/27. so இப்போ நமக்கு linear approximation வந்து நமக்கு வேணும். so the linear approximation is equal to linear approximation is equal to L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. so is equal to f of x naught இனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 3 plus f dash of x naught இனுடைய வேல்யூ 1/27 into x இனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படினோம்னாக்க 27.2 minus x naught இனுடைய வேல்யூ வந்து 27. so அப்போ equal to 3 plus 1/27 into 0.2. 1/27 into 0.2. so இப்போ இத வந்து நம்ம LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க so இத இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க equal to 27 வந்து LCM. அப்ப இங்க by 1 மீனிங் இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 81 plus 0.2. அப்போ equal to 81.02 by 27. இத வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னா சோ இத வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படினாக்க 3.0074 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது வந்து அப்ராக்ஸிமேஷன் ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும். that's all the first question answer. next question, use the linear approximation to find the approximation value அப்படினு சொல்லிட்டு நமக்கு 3 சப்டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படினாக்க லாஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி நம்ம வொர்க் அவுட் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான். பட் நம்ம கொடுத்திருக்க கூடிய அந்த லீனியர் வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க கரெக்டா அந்த கியூப் ரூட், ஃபோர்த் ரூட் இது மாதிரி கொடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க
அதை கரெக்டாக எடுக்கிற மாதிரி நம்ம அந்த வேல்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா 123 பவர் 2/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 123 இங்க என்ன இருக்கு பை 3 இருக்கு. அப்போ இந்த 123 3 பார்ட்டா நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 125 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். அப்போ 2/3. இப்போ வந்து பார்த்தோம்னாக்க நம்மளால இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க வந்தோம்னாக்க இதுல எக்ஸினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 123. தென் x0 இனுடைய வேல்யூ 125. அடுத்தது டிட்டர்மினன்ட் x இனுடைய வேல்யூ -2. ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ f of x அப்படின்னாக்க இந்த பார்ட்டை நம்ம வந்து என்னன்னு சூஸ் பண்ணலாம்னா x அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். ஸோ x பவர் 2/3. அப்போ equal to x பவர் 2/3. அடுத்தது f dash of x வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க இங்க வந்தோம்னாக்க x இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2/3 into x பவர் 2/3 minus 1 equal to 2/3 x பவர் minus 1/3 minus 1/3 அப்படின்றது நமக்கு இதா கிடைக்கும். சோ இப்போ இதுல இருந்து நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். சோ f of x0 is equal to f of x0 னுடைய வேல்யூ f of 125 equal to இங்க வரும்போது இதுல அப்ளை பண்ணோம்னாக்க 125 into 2/3 equal to 5 cube into 2/3. so இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 5 squared means 25. the next f dash of x0 equal to f dash of 125 equal to f dash of x னுடைய வேல்யூ வந்து 2/3 into x னுடைய வேல்யூ 125 பவர் minus 1/3 equal to 2/3 into 2/3 into இந்த 125 5 cube ஸ்ப்ரெட் பண்ணலாம் பவர் 1/3. சோ இப்போ இந்த 3 க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படினாக்க equal to 2/3 into 1/5. சோ அப்போ f dash of x0 equal to 2/15 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. the next இப்போ இத கொண்டு வந்து லீனியர் அப்ராக்ஸிமேஷன் அப்ளை பண்ணோம் அப்படினாக்க லீனியர் அப்ராக்ஸிமேஷன் L of x is equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. so அப்போ இதுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா equal to f of x0 இனுடைய வேல்யூ 25 plus இங்க வந்து f dash of x0 இனுடைய வேல்யூ 2/15 into x minus x0. so x minus x0 அப்படின்றது என்னன்னாக்க del xன்றது அர்த்தம். அப்ப அதனுடைய வேல்யூ வந்து -2. so அப்ப இங்க வந்தோம்னாக்க இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 25 plus into minus 2 2s are 4/5. so இப்போ இத கேன்சல் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். so அப்ப இந்த இத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க சாரி இங்க 2/15 அப்போ 15ன்றது வரும். சோ இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க equal to 25 minus 4/15 கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 0.2667 அப்படின்றது வரும். நீங்க கேன்சல் பண்ணி பாத்துக்கங்க. சோ இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 24.733 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். 733. so it is a approximation. so இதுதான் வந்து என்னன்னாக்க லீனியர்
approximation value. That's all the first question answer. Next second question. So second question வந்து பாத்தீங்கன்னா fourth root of 15 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 15 வந்து 4 டைம்ஸ் நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னாக்க 16 minus 1 whole power 1/4 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்க வந்தீங்க அப்படின்னாக்க x இனுடைய வேல்யூ வந்து 15, x0 இனுடைய வேல்யூ வந்து 16, அடுத்தது டிட்டர்மினன்ட் x இனுடைய del x இனுடைய வேல்யூ வந்து -1. சோ இப்போ இதுல இருந்து நம்ம இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம வந்து x ன்னு சொல்லி சூஸ் பண்ணா f of x is equal to x power 1/4. then next f dash of x is equal to 1/4 into x power 1/4 minus 1. so இத டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். அப்போ is equal to 1/4 x power minus 3/4 அப்படின்றது நமக்கு சேஞ்சஸ் ஆகும். so இதோட இது முடிஞ்சு அடுத்து இப்போ கொண்டு வந்து f of x0 இனுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும். அப்போ f of x0 வேல்யூ வந்து 16. அப்போ f of 16 is equal to 16 power 1/4. அப்போ இந்த 16 2 power 4 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். 1/4 is equal to 2. இந்த 4 க்கு 4 வந்து கேன்சல் ஆயிடும். அடுத்தது f dash of x0 is equal to f dash of 16 is equal to 16 power f dash of வந்து வேல்யூ வந்து 1/4 into 16 power minus 3/4 is equal to 1/4 into 16 வந்து 2 power 4 னு ஸ்ப்ரெட் பண்ணலாம் minus 3/4. so is equal to இப்போ இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படினாக்க 1/4 இந்த 4 க்கு 4 வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க பவர்ல -3 இருக்குனா டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணுவோம் 1/2 power 3. அப்போ 2 power 3 னாக்க 8 அப்படின்றது அர்த்தம். அப்போ 8 4s are 32. f dash of x0 is equal to 1/32. so linear approximation so L of x is equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. so அப்ப இது வேல்யூஸ் கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது f of x0 இனுடைய வேல்யூ வந்து 2 plus f dash of x0 இனுடைய வேல்யூ 1/32 into இதனுடைய வேல்யூ வந்து பாதி x minus x0 னாக்க del x அப்படின்ற அர்த்தம். அப்போ -1. சோ இத மல்டிப்ளை பண்ணும்போது 2 plus into minus 1 ones are 1/32. so இப்போ இந்த 1/32 நீங்க கேன்சல் பண்ணோம் அப்படினா so L of x is equal to so நீங்க கேன்சல் பண்ணி பாத்துக்கலாம். கேன்சல் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லனா LCM எடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு நீங்க கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்க வந்து கேன்சல் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா 2 minus 0.3125 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது L of x is equal to 1.9687 approximation அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். approximation. so இதான் செகண்ட் क्वेश्चन உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட்ல தேர்ட் क्वेश्चन. so cube root of 26 அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க.
அப்போ இந்த 26 வந்து கியூப் ரூட் எடுக்க முடியாதனால நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா 27 minus 1 whole power 1/3 அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இங்க வந்து அப்படின்னோம்னாக்க x இனுடைய வேல்யூ வந்து 26, x is equal to 26. அடுத்தது x நாட்டினுடைய வேல்யூ வந்து 27, del x இனுடைய வேல்யூ வந்து -1. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் f of x வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ f of x இனுடைய வேல்யூ 26 அப்படின்றப்போ அங்கே x பவர் 1/3. அடுத்தது f dash of x is equal to 1/3 into x power 1/3 minus 1 is equal to 1/3 into x power minus 2/3, x power minus 2/3 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ f of x நாட்டினுடைய வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ f of x நாட்டினுடைய வேல்யூ 27, f of 27 is equal to so 27 power 1/3 is equal to 3 cube power 1/3. so is equal to இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து 3ன்றது கிடைக்கும். அடுத்தது f dash of x naught is equal to f of x naught இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 27, f dash of 27 is equal to 1/3 27 power minus 2/3 is equal to 1/3 into 3 cube power minus 2/3 minus 2/3. அப்போ இந்த 3 க்கு 3 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ f dash of x naught is equal to so இங்க 3ன்றது இருக்கு, இது பைக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 1/3 into 1/3 squared. அப்போ 3 squared னா 9, 9 3s are 27. அப்போ 1/27. then next linear approximation L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So L of x is equal to so f of x naught இனுடைய வேல்யூ 3 plus f dash of x naught இனுடைய வேல்யூ 1/27 into இதனுடைய வேல்யூ வந்து -1. so இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 minus 1/27. so இப்போ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னா so இத கேன்சல் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ LCM எப்படி எடுத்து போறதுன்னு பாருங்க. so L of x is equal to இப்போ இங்க வந்து by 1 மீனிங் இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க 81 வரும். அப்போ 81 minus 1/27 அப்போ is equal to 80/27. so இந்த 80/27 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னா so L of x is equal to 2.963 அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். அப்போ அப்ராக்சிமேஷன். சோ இந்த அப்ராக்சிமேஷன் ஃபுல்லாவே ரைட் பண்ணிடுங்க. சோ இட் இஸ் a செகண்ட்ல தேர்ட் क्वेश्चन ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் வந்து பாத்தீங்க அப்படினாக்க சேம் இதே ப்ரொசீஜர் தான். பட் x0 னுடைய வேல்யூ வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா x0 னுடைய வேல்யூ நம்ம தான் வந்து ஃபைண்ட் பண்ணோம். இங்க வரும்போது x0 னுடைய வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அட் த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது x0. அந்த x0 னுடைய வேல்யூவே அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தேர்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா f of x is equal to x cube minus 5x plus 12 at x0 is equal to 2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம f dash of x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். f dash of x is equal to இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared minus 5 at x0 is equal to 2. இப்போ நமக்கு x0 f of x0 னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சோ f of x0 னுடைய வேல்யூ இந்த
இந்த x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் x நாட்னு அப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ 2 cube minus 5 into 2 plus 12 is equal to 8 minus 10 plus 12 is equal to 10. Next f dash of x naught is equal to, so இப்போ f dash of ல கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது 3 into 2 squared minus 5 is equal to, இதை மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12 minus 5 is equal to 7. So now we have to find the linear approximation. So linear approximation L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So is equal to f of x naught இனுடைய வேல்யூ வந்து 10 plus f dash of x naught இனுடைய வேல்யூ வந்து 7 into x இனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, x minus x naught இனுடைய வேல்யூ வந்து 2. So இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 10 plus 7x minus 14. அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க L of x is equal to 7x minus 4. This is the answer. Then next second question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க g of வந்து கொடுத்திருக்காங்க. So g of x is equal to root of x squared plus 9. x squared plus 9. So அப்பனாக்க இத எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னாக்க x squared plus 9 whole power 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். So at x naught is equal to, x naught இனுடைய வேல்யூ வந்து -4 அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க. x naught இனுடைய வேல்யூ -4. இப்போ இதுக்கு g dash of x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். g dash of x is equal to, இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 into x squared plus 9 power 1/2 minus 1 into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. so இப்போ இந்த இதுக்கு இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ equal to இந்த x வந்து நியூமரேட்டரா வந்துரும் by பவர்ல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இல்லனாக்க இன்னொரு ஸ்டெப் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிக்கலாம். so x into இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினாக்க x squared plus 9 power minus 1/2. அப்போ -1/2. இப்போ இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so f g dash of x is equal to x by இங்க பவர்ல -1ன்றனால டினாமினேட்டருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். x by பவர்ல -1னா டினாமினேட்டருக்கு வந்துரும், அதனால டினாமினேட்டர் ரைட் பண்ண போறோம். அப்போ 1/2னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட்ன்றது அர்த்தம். அப்போ ரூட் x squared plus 9. so இப்போ இதுல இருந்து நம்ம g of x naught வந்து ஃபைண்ட் பண்ணலாம். g of x naught is equal to x naught இனுடைய வேல்யூ வந்து 4. அப்போ g of 4 is equal to g of -4 is equal to, so இதுல பண்ணாத இப்ப -4 னு அப்ளை பண்ணோம் அப்படினாக்க root of -4 நாக்க 16 plus 9 is equal to root of 25 is equal to 5. next g dash of x naught அப்போ g dash of -4 is equal to, அப்போ -4 by root of 16 plus 9 is equal to -4 by root of 25 is equal to -4 by 5. so இப்போ இதல கொண்டாந்து வேல்யூஸ்ல நம்ம கொண்டாந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க L of x, so L of x is equal to g of x naught plus g dash of x naught into x minus x naught. so ஏனா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து g ல வந்து கொடுத்ததனால நம்ம ஃபார்முலா வந்து g க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்போ L of x is equal to g naught இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க
ஸோ ஜி நாட்டினுடைய வேல்யூ வந்து 5. ஸோ 5 பிளஸ் ஜி டேஸ் ஆஃப் என்னுடைய வேல்யூ minus 4/5 into x minus x naught, x minus of minus 4, x minus of minus 4 அப்படின்றது நமக்கு வந்துரும். ஸோ minus of minus 4. then இப்போ இங்க வரும்போது நமக்கு என்ன வந்துனா மைனஸ் வந்துரும். அப்போ 5 minus 4/5 into x plus 4. ஸோ இப்போ இந்த பை 1 மீனிங் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். 5 minus 4/5 4 minus 4x/5 minus 4 4s are 16/5. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து நம்ம 5 வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பை 1 மீனிங் அப்போ 25 minus 4x minus 16. அப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது L of x is equal to இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 9 minus 4x/5. That's all the second question answer. Next third question. So இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க h of x is equal to x by x plus 1 at x not is equal to 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம h dash of x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். h dash of x is equal to it is a u by v method. அப்போ ஃபர்ஸ்ட் v யை வச்சுட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ x plus 1 into 1 minus v யை வச்சுட்டு u வை வச்சுட்டு v யை பண்ணும்போது x into minus x into 1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். by v squared அப்படின்னாக்க x plus 1 whole squared. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது x plus 1 minus x by x plus 1 whole squared. அப்போ is equal to 1 by x plus 1 whole squared. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் h of x naught வந்து ஃபைண்ட் பண்ணோம். h of x naught னுடைய வேல்யூ வந்து 1. அப்போ 1 by h of 1 is equal to 1 by 1 plus 1 is equal to 1 by 2. Then next h dash of x naught. h dash of x naught னுடைய வேல்யூ h dash of 1 is equal to 1 by 1 plus 1 whole squared is equal to 1 by 2 squared is equal to 1 by 4. So then next இப்போ linear function வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். So linear approximation. So L of x is equal to இங்க வந்து h சொல்லிருக்காங்க h of x naught plus h dash of x naught into x minus x naught. So is equal to h of x naught னுடைய வேல்யூ வந்து 1 by 2 plus h dash of x naught னுடைய வேல்யூ 1 by 4 into x minus 1. So இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 2 plus x by 4 minus 1 by 4. then இது ஆனா உள்ள ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வந்து எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ 4 எல்சிஎம் எடுக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்போ இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 plus x minus 1 is equal to இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1. அப்போ 1 plus x by 4. so therefore L of x is equal to x plus 1 by 4. then next seventh question. So seventh question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா so that the percentage error in the nth root of number is approximately 1 by n times the percentage error in the number. அதாவது ஒரு நம்பருக்கு nth root எடுக்கும்போது அதனுடைய எரர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேஷனா 1 by n டைம்ஸ் வந்து வருது அப்படின்றத
நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த 1/n டைம்ஸ் அப்படின்றப்போ 1/n டைம்ஸ் இன்ட்டு 100 அப்படின்றது நமக்கு ஏன்னா பெர்சன்டேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100 அப்படின்றது நம்ம சொல்லணும். அப்போ நமக்கு அந்த நம்பர் nth ரூட் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாதனால let x be the number அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சோ அந்த நம்பருக்கு 1/nth டைம் தான் நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ y is equal to f of x is equal to x power 1/n அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா nth ரூட் சொல்றப்ப அந்த நம்பருக்கு வந்து nth ரூட் அப்படின்றப்போ 1/n அப்படின்றது நமக்கு வந்துடும். அப்ப இதுக்கு log எடுக்கும்போது log y is equal to log of x power 1/n. அப்போ log y is equal to 1/n into log x. So இதை differentiate பண்ணும்போது differentiate with respect to x. x பொறுத்து நம்ம differentiate பண்ணோம் அப்படின்னாக்க 1/y dy by dx is equal to இங்க வந்து differentiate பண்ணோம்னாக்க 1/n ஏன்னா இது கோஎஃபிஷியன்ட் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப log x differentiate பண்ணும்போது 1/x அப்போ இந்த x dx இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க dy by y is equal to 1/xn into dx நமக்கு percentage தான் வந்து கேட்டிருக்கனால dy by y into 100 is equal to 1/xn இல்லனா dx by xn into 100. சோ இதான் percentage வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர்னுடைய இதை வந்து நமக்கு இது எடுக்கும்போது nth டைம் ஆஃப்ன்றது நமக்கு கிடைக்குது. 1/n டைம்ஸ் ஆஃப்ன்றது நமக்கு கிடைக்குது. That's all the 7th question answer. Next 4th question. The radius of a circular plate is measured as 12.65 cm instead of actual length 12.5 cm. அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை ஆக்சுவல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 12.5 ஆனா அதை வந்து எப்படி மெஷர் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க 12.65 அப்படின்னு வந்து மெஷர் பண்ணிட்டாங்க. Find the following calculating the area of the circular plane. Absolute error எவ்வளவு, relative error எவ்வளவு, percentage of error வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னாக்கா we know that already நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ அந்த ஏரியா வந்து ஆரை பொறுத்து தான் நமக்கு வரனால ஏ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு வைக்கலாம். ஸோ அப்போ ஏ டேஸ் ஆஃப் ஆர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது 2πr அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஆக்சுவல் ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 12.5 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் ரேடியஸ் வந்து அவங்க எவ்வளவு மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னாக்க 12.65 சென்டிமீட்டர். சோ அப்சல்யூட் ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிஃபர் ஆகுது அப்படின்றதா. அப்போ 12.65 minus 12.5 is equal to 0.15 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் அப்ப ஆக்சுவல் ஏரியா வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அப்ப ஆக்சுவல் ஏரியான்றது ஆக்சுவல் ரேடியஸ் இருந்தா நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ a of 12.5 into is equal to pi 12.5 squared. 12.5 into 12.5 156.25 pi அப்படியே வச்சுக்கிறோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. தென் நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஏரியா. அப்ப அப்ராக்சிமேஷன் ரேடியஸ்ல இருந்து அப்ராக்சிமேஷன் ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ அப்ராக்சிமேஷன் ஏரியா வந்து ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 12.65. அப்ப அப்ராக்சிமேஷன் ஏரியா அப்படின்றப்போ 12.65 ஸ்கொயர்டு இன்டு பை. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது 12.65 இன்டு 12.65 அப்படின்னா 160.0225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் எக்ஸாக்டா எவ்வளவு ஏரியா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்றோம். சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது ஏரியா வந்து எவ்வளவு வந்து சேஞ்சஸ் ஆகுது அதுதான் நம்மளுக்கு அடுத்தது ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ இந்த ஏரியா வந்து சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 3.75. இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்பதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே வர போறோம்.
இந்த இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க சேஞ்சிங் ஏரியா வரும்போது இந்த இடத்துல இந்த ரிலேட்டிவ் எரர் ஃபைண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்றோம். சோ அப்போ அப்சல்யூட் எரர் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அப்சல்யூட்டா நமக்கு எவ்வளவு வந்து ரேடியஸ் கிடைச்சிருக்கோ அதனுடைய ஏரியா. அப்ப அப்சல்யூட்டா நமக்கு எவ்வளவு ரேடியஸ் கிடைச்சிருக்குனாக்க 0.15 சென்டிமீட்டர். அப்ப அந்த அதுக்குரிய ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுல இருந்து நம்ம இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னாக்க ஏரியா ஃபைண்ட் பண்ணோம்னாக்க அதுதான் அப்சல்யூட்டான எரர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரருக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ராக்சிமேஷன் இங்க வரும்போது ஹையஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு அப்ராக்சிமேஷனா இருக்கனால அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். அப்ப அப்ராக்சிமேஷன் ரேடியஸ் மைனஸ் ஆக்சுவல் ரேடியஸ் பை, அதாவது அப்ராக்சிமேஷன் ஏரியா பை ஆக்சுவல் ஏரியா பை அப்ராக்சிமேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 0.006 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ அப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு பெர்சன்டேஜ் இருக்கும்போது இந்த ரிலேட்டிவ் எரருக்கு அப்படியே இன்ட்டு 100 யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க நமக்கு ரிலேட்டிவ் பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும். அந்த ரிலேட்டிவ் பெர்சன்டேஜ் அப்படின்றப்போ 0.06 இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 6 ஸோ அப்போ 0.006 நமக்கு ஆன்சர் இருக்கு. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 0.6% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 600 நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 1 2 3 அப்போ 0.6% அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் த 4th question ஆன்சர். நெக்ஸ்ட் 5th question. A sphere is made of a ice having radius 10 cm. ஒரு ஐஸ் ஸ்பியர் ஷேப்புக்கு வந்து இது பண்ண சேஞ்ச் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரேடியஸ் வந்து 10 cm. Its radius decreases from 10 cm to 9.8 cm. இது அப்படியே மெல்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 10 cm இருந்து 9.8 cm வருது. Find the approximation for the following. Change in the volume. அந்த வால்யூம் வந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது, சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத क्वेश्चनா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் we know that volume of sphere. So volume of sphere க்கு ஃபார்முலா 4/3 pi r cube. So 4/3 pi r cube. இங்க வந்து VR அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். VR is equal to 4/3 pi r cube. So அப்ப இதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது V dash of r is equal to 4/3 pi 3r squared அப்படின்றத நமக்கு அப்ளை பண்ணலாம். சோ அப்போ 3r squared அப்படின்றப்ப இந்த 3 க்கு 3 வந்து கேன்சல் ஆயிடுச்சுனா 4 pi r squared. சோ இப்போ வால்யூம் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நமக்கு வேணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन change in volume. சோ change in volume வந்து பாத்தீங்க அப்படினாக்க அட் என்ன ரேட்லனாக்க அட் r is equal to 10 cm. சோ அப்போ v dash of r is equal to இதுக்கு வந்து சேஞ்சஸ் கேக்கும்போது நம்ம இந்த இதை நம்ம சூஸ் பண்ணா போதும். v dash of r is equal to v dash of r into 10 minus 9.8 இதுதான் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. அப்போ v dash of r க்கு ஃபார்முலா வந்து 4 pi so v dash of r into 10 minus 9.8 அதாவது ஆக்சுவல் ரேடியஸ்ல இருந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது இதான். அப்ப இதுல கொண்டாந்து v dash of r குரிய ஃபார்முலா 4 pi r இனுடைய வேல்யூ வந்து 10 அப்ப 10 ஸ்கொயர்ட் into இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0.2 அப்போ 4 into 4 pi
இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 100 into 0.2 ஸோ சீக்வல் டு ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 pi into 20 அப்போ இங்கே இது பண்ணோம்னாக்க 80 pi சென்டிமீட்டர் கியூப் இது வந்து என்னன்னாக்க வால்யூம் இன் சேஞ்ச் இன் வால்யூம் change in volume next இதே மாதிரிமாவே நமக்கு அடுத்தது வந்து இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க எதுக்கு surface area வந்து கேட்டிருக்காங்க so surface area of sphere S of R surface area நால S ன்னு சொல்லி யூஸ் பண்றோம் அப்போ 4 pi R squared so இதுக்கு S dash of வந்து ஃபைண்ட் பண்ணும்போது S dash of R is equal to 4 pi into 2R அப்போ is equal to 8 pi R அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் அப்போ இதுக்கு வந்து நம்ம இது அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா change in area so change in area is equal to so change in area is equal to same இதே மாதிரி தான் S dash of R into 10 minus 9.8 so S dash of R க்கு வந்து நம்ம 8 pi R னு வச்சிருக்கோம் அப்போ 8 pi into R இனுடைய வேல்யூ வந்து 10 into இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0.2 அப்போ equal to 8 pi into 2 equal to 16 pi centimeter squared so இது வந்து 5th question குரிய ஆன்சர் next 6th question வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்க the time t taken for a complete oscillation of a single pendulum with length L is given by the equation t is equal to 2 pi root of L by G where G is a constant. Find the approximation percentage error in the calculated value of t corresponding to an error of 2% in the value. அதாவது ஒரு டைம் ஒரு சிம்பிள் பெண்டுலம் வந்து ஒரு ஆசிலேஷனுக்கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2 pi root of L by G அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுல 2% வந்து ஒரு டைம் ஒரு L லென்த்துக்கு 2% வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எரர் வருது அப்படின்னா அப்போ அப்ராக்சிமேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்க வந்து அப்படின்னாக்க டைம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க t is equal to 2 pi root of L by G is equal to 2 pi into L by G whole power 1 by 2 L by G whole power 1 by 2 now taking the log t is equal to 2 pi so log of 2 pi into L by G whole power 1 by 2 so அப்ப இங்க வந்தோம்னாக்க log t is equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது log 2 pi plus இந்த பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துரும் 1 by 2 log இந்த பைல வர நம்ம செப்பரேட்டா 2 இதா ஸ்ப்ரெட் பண்ணலாம் L minus log G அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் so இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது so differentiate with respect to L அப்படின்னு சொல்லி பண்ணோம்னாக்க differentiate with respect to L அப்படின்னு சொல்லி பண்ணோம்னாக்க so 1 by t dt by dl is equal to இந்த இது வந்து log 2 அப்படின்றப்போ வந்து அதனுடைய வேல்யூ வந்து 0 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 பிளஸ் 1 by 2 into log L டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by L
g is a constant அப்படின்றப்போ log g னுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ 1 by t dt by dl is equal to 1 by 2l. so இந்த dl இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ dt by t is equal to 1 by 2l into dl. so இப்போ இதுக்கு percentage of error தான் நமக்கு கேட்டிருக்காங்க. so percentage of error is equal to dt by t into 100 is equal to 1 by 2l dl into 100 into 100. இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினா is equal to 50 dl by l. so இங்க 1 2s are 2, 5 2s are 10, 0 15ன்றது வந்துரும். இப்போ 50 dl is equal to இந்த dl வந்து நமக்கு 5% வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 5% அப்படினா 50 into 0.02 by l. so அப்ப இங்க வரும்போது by l, இங்க வந்து into l. இந்த l க்கு l வந்து கேன்சல் ஆகுது. ஏனா இங்க வந்து நமக்கு டைம் வந்து சேஞ்சஸ் ஆகுறது வந்து எதுல சொல்லிருக்காங்க அப்படினாக்க 2% of l, 2% of l அப்படின்றப்போ is equal to 0.02 l அப்படின்றது அர்த்தம். அப்ப அந்த dl தான் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுறது சொல்லிருக்காங்க. அப்ப அத பண்ணா நீங்க அப்ளை பண்ணும்போது l க்கு l கேன்சல் ஆயிரும். அப்ப இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க is equal to 1%. so அப்போ எரர் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1% வந்து நமக்கு கிடைக்குது. that's all the 6th question answer.